Audio Jungle. வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்னம் ஸ்டேடியம் அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவையில் தமிழ்நாடு மாநிலம் முழுவதும் உள்ள வணிகர்கள் ஒன்று கூடி அந்நிய ஆதிக்கத்தை ஒழித்து உள்நாட்டு வணிகத்தை உயர்த்த என்ற கோஷத்துடன் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னதாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு மாநில தலைவர் டைமண்ட் ராஜா வெள்ளையன் அவர்கள் தலைமை வகித்தார். இதில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தினர். ஆர்ப்பாட்டத்தில் ஒரு பகுதியாக சுதேசி கொள்கை பின்பற்றுவோம், இந்தியனாக இருப்போம், இந்திய பொருட்களே வாங்குவோம் என்ற முழக்கத்துடன் வணிகர்கள் உறுதிமொழி எடுத்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில தலைவர் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது: சிறு குறு வணிகர்களின் வாழ்வாதாரத்தை நசுக்கும் அந்நிய ஆன்லைன் நிறுவனங்கள் தடை செய்ய வேண்டும். சாலையோர வியாபாரிகள் பாதுகாப்பாக வியாபாரம் செய்ய சூழலை உருவாக்க வேண்டும். தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் உற்பத்தி மற்றும் விற்பனை முழு தடை அமல்படுத்த வேண்டும். கோவில் நிலங்களில் உள்ள உண்மையான வணிகர்களுக்கு பட்டா வழங்கி உரிமை அளிக்க வேண்டும். வணிகர்களிடம் மாமூல் கேட்டு மிரட்டும் ரவுடிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். பெப்சி, கொக்கோ கோலா, குர்குரே, லேஸ், KFC போன்ற வெளிநாட்டு நிறுவனங்களை தடை செய்ய வேண்டும் என்று அவர்கள் செய்தியாளர்கள் சந்திப்பில் தெரிவித்தனர்.